morning to everyone. My name is S. Akshaya from 2nd BBA in KCS Kasinadar College of Arts and Science. The subject name is Financial Services. Today my topic is Merchant Banking and Underwriting. Now let's see the definition of Merchant Banking. Merchant Banking. A merchant banking is historically a bank dealings in commercial loans and investment. In modern British usage, it is the same as an investment bank. Merchant bank were the first modern bank and evolved from medieval merchants. மெர்ச்சன்ட் பேங்க் வந்து லோனும் தராங்க, அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மெர்ச்சன்ட் பேங்க் வந்து பிரிட்டிஷ் பீரியட்லையும் சரி, இப்போ இருக்க கரண்ட் பீரியட்லையும் சரி சேமாக ஒரே மாதிரியே தான் இருக்குது. மெர்ச்சன்ட் பேங்க்கை வந்து ஃபர்ஸ்ட் மாடர்ன் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. Meaning of merchant banking. The primary rule of merchant banking is undertaken activity related to new issue of security by companies. They involved in issue management, arranging funds for the clients of fees, merchant banker at the bankers and intermediaries. மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து எதுலலாம் இன்வால்வ் ஆகுறாங்கன்னா இஷ்யூ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பப்ளிக்கு வந்து ஷேர் இஷ்யூ பண்ணுறதுல இந்த மெர்ச்சன்ட் பேங்கிங் வந்து இன்வால்வ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணவும் இவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மெர்ச்சன்ட் பேங்கர்ஸை வந்து பேங்கர்ஸ் அப்புறம் இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியரிஸ் அப்படின்னா இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நேச்சர் ஆஃப் மெர்ச்சன்ட் பேங்கிங்: ரைசிங் ஃபினான்ஸ் ஃபார் த கிளைண்ட்ஸ், broker in stock exchange, project management, advice on expansion and modernization, leasing service, money market operation, service to public sector unit, management of interest and dividend. இந்த மெர்ச்சன்ட் பேங்கிங் வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து ஃபண்ட்ஸ் தேவைப்பட்டால் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து புரோக்கர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மெர்ச்சன்ட் பேங்கிங் வந்து லீசிங் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்கு வந்து இவங்க இந்த மெர்ச்சன்ட் பேங்கிங் வந்து சேவை செய்கிறாங்க. ஆப்ஜெக்டிவ் ஆஃப் மெர்ச்சன்ட் பேங்கிங்: டு எய்ட் இன் கேபிட்டல் ஃபார்மேஷன், டு கிரியேட் எ செகண்டரி மார்க்கெட், டு ப்ரொமோட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி இன் த கண்ட்ரி, டு அசிஸ்ட் இன் த ப்ரொமோஷன் ஆஃப் பிஸ்னஸ் வெஞ்சர், டு ப்ரொவைட் ஹவுசிங் ஃபினான்ஸ், டு ஆக்ட் அஸ் அண்டர்ரைட்டர், டு மொபைல் ஃபண்ட்ஸ் ஃபார் த பப்ளிக், டு அப்பாயிண்ட் brokers, bankers, underwriters etc., டு ப்ரொவைட் அசிஸ்டன்ட் ரிலேட்டட் டு லோன் சிண்டிகேஷன். மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, ஹவுசிங் ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. மெர்ச்சன்ட் பேங்கர் வந்து அண்டர் ரைட்டர் மாதிரி தான். இந்த மெர்ச்சன்ட் பேங்கர் பப்ளிக்கு வந்து ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. மெர்ச்சன்ட் பேங்கர்ஸ் வந்து லோன் தேவைப்பட்டால் அவங்களோட அசிஸ்டன்ட் மூலமாக லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. Meaning of underwriting: underwriting is an agreement whereby the underwriter promises to subscribe to a specified number of shares or debentures in the event of public not subscribing to the issue. If the issue is fully subscribed, then there is not a liability for the underwriter. அண்டர்ரைட்டர்ஸ் அப்படின்றவங்க யாருன்னா, ஒரு கம்பெனியில் இருக்க எல்லா ஷேர்ஸையும் அக்ரிமெண்ட் போட்டு வாங்கி அவங்க வந்து பப்ளிக் கிட்ட அந்த ஷேரை வந்து சேல் பண்ணுவாங்க. சேல் ஆகாத ஷேர்ஸை வந்து அவங்களே எடுத்துப்பாங்க. அந்த ஷேர்ஸை வந்து உடனே வந்து அந்த கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமா தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த ஷேரை விற்று வர லாபத்தை எடுத்துக்கிட்டு அந்த கம்பெனிக்கு தேவையான அமௌண்ட், அதாவது அவங்க என்ன வந்து அந்த அண்டர்ரைட்டர்ஸ் கிட்ட கொடுத்தாங்களோ அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. Objective of underwriting: maintaining confidence in the financial system, financial stability of the country's financial system, security, right degree of protection for the consumer, reduction in financial crime, example money laundering or frauds and dishonesty, and criminal market misconduct such as inside dealing. இந்த அண்டர்ரைட்டர்ஸ் வந்து ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரியோட ஃபினான்ஷியல் சிஸ்டத்தை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கவும் இந்த அண்டர்ரைட்டர்ஸ் வந்து உதவியாக இருக்காங்க. இவங்க வந்து கன்சியூமரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. இந்த அண்டர்ரைட்டர்ஸ் வந்து ஃப்ராட்ஸ், அதுக்கப்புறம் கரப்ஷன் மணியெல்லாம் வந்து தடுக்கிறாங்க. Functions of underwriting: enable raising of capital, providing guidance, assessment of investor interest, assurance of success of issue, distributions of security, informing and guiding investors, improving investor confidence, preparation of red herring prospectus, assistance in regulatory compliance, contributing to economic development. அண்டர்ரைட்டர்ஸ் வந்து
கைடன்ஸ் கொடுக்குறாங்க பீப்புளுக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வர கம்ப்ளைண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு சம் அசிஸ்டன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கிளைண்ட்ஸோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. இவங்க வந்து கிளைண்ட்ஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க இந்த அண்டர் ரைட்டர்ஸ். தேங்க்யூ.